கேரள முதல்வர் மாண்புமிகு பினராயி விஜயன் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சந்தித்தோம். வயநாடு நிலச்சரிவு பேரிடர் நிவாரண நிதியாக ரூபாய் 15 லட்சத்திற்கான காசோலையை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முதல்வரிடம் வழங்கினோம். இந்த பெருந்துயரத்தின் பாதிப்பிலிருந்து கேரள மாநிலம், கேரள மக்கள் மீண்டெழ வேண்டும் என்பதை அவரோடு நாங்கள் பகிர்ந்து கொண்டோம். இவ்வளவு பெரிய பேரிடர் நிகழ்ந்து 400க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிற நிலையில் இந்திய ஒன்றிய அரசு இன்னும் இந்த பேரிடரை ஒரு தேசிய பேரிடராக அறிவிக்கவில்லை என்பது அதிர்ச்சி அளிக்கிறது. மறுவாழ்வுக்காகவும் மறு கட்டுமானத்திற்காகவும் போதிய இழப்பீட்டை இன்னும் வழங்கவில்லை என்பது கூடுதல் அதிர்ச்சியை தருகிறது. தேசிய பேரிடர் என்று அறிவிப்பதற்கு சட்டத்தில் எந்த இடமும் இல்லை, அதற்கான விதிமுறைகள் இல்லை என்று இந்திய ஆட்சியாளர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. அப்படியென்றால் அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். தேசிய பேரிடர் என அறிவிக்கத்தக்க ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும். இந்திய ஒன்றிய அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இந்த வேண்டுகோளை வைக்கிறேன். ஆனால் அதேபோல ஆண்டுதோறும் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்படுகிற தென்னிந்திய மாநிலங்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து இந்திய அரசு எந்த அக்கறையும் காட்டவில்லை. தமிழ்நாடும் கேரளாவும் நீண்ட நெடிய கடற்கரை பரப்பை கொண்ட மாநிலங்கள். ஒவ்வொரு ஆண்டும் புயல், பெருமழை, வெள்ளம், இது போன்ற நிலச்சரிவு ஆகிய பேரிடர்களால் பாதிக்கப்பட்டு வருகிற மாநிலங்களுள் தமிழ்நாடும் கேரளாவும் ஆந்திராவும் மிக முக்கியமான மாநிலங்களாகும். இந்த தென்னிந்திய மாநிலங்கள் இயற்கை பேரிடரால் பாதிக்கப்பட்ட நிலையிலும் கூட போதிய அளவுக்கான இழப்பீட்டை, நிதியை இந்திய அரசு ஒதுக்குவதில்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. வெந்த புண்ணிலே வேல் பாய்ச்சுவதாக இருக்கிறது. இந்திய ஒன்றிய அரசு இது போன்ற பாரபட்சமான அணுகுமுறையை, ஓரவஞ்சனை அணுகுமுறையை கைவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.